Hi, welcome to my channel. Summer 7-day weight loss challenge day 1க்கான ஃபுட் சார்ட் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் கொடுக்கக்கூடிய இந்த 7 நாளைக்கான அந்த ஃபுட் சார்ட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே இந்த சீசனில் உங்கள் எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். இது சம்மர் சீசன் அப்படின்னும்போது அதுக்கேற்ற மாதிரி உணவுப் பொருட்கள் தான் கொடுத்துருப்பேன். உதாரணத்துக்கு இதே ஃபுட் சார்ட்டை ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சா இதில் சொல்லக்கூடிய ஒரு சில உணவுப் பொருட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. இந்த சம்மர் டைமில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் நான் கொடுத்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு டே நான் கொடுத்துருக்க அந்த உணவில் மதிய உணவுக்கு பனங்கிழங்கு புட்டு செஞ்சு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சில சிஸ்டர் ஓகே நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் கொடுத்துருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு பனங்கிழங்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு இந்த ஃபுட் சார்ட் ஒரு நாள் முன்ன தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஒரு நாள் டைம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கிடைக்குதான்னு பாருங்கள். பனங்கிழங்கு இந்த சீசனில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். சரிங்களா? கடைசி வரைக்கும் முயற்சி செய்யுங்க. பனங்கிழங்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நான் இப்போ சொல்லக்கூடிய உணவை நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். ஆனால் பனங்கிழங்கு கிடைச்சி செய்யாமல் விட்டுறாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பனங்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சக்தி கொடுக்கக்கூடியது. இந்த வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பனங்கிழங்கு கிடைச்சா நான் சொன்ன மாதிரி பனங்கிழங்கு புட்டு எடுத்துக்கோங்க. பனங்கிழங்கு உங்களுக்கு கிடைக்கல, தெரியும் எனக்கு எங்கள் ஏரியாவில் கிடைக்கல அப்படின்றவங்க மட்டும் மரவள்ளி கிழங்கு புட்டு எடுத்துக்கலாம். பனங்கிழங்கு எப்படி எந்த ப்ராசஸில் பண்ண சொன்னனோ அதே மாதிரி மரவள்ளி கிழங்கையும் நீங்கள் நல்லா தோல் எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு தேங்காய் திருவல்ல நல்லா திருவிட்டு அது கூட நீங்கள் ரவை சேர்த்து நல்லா பிணைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை, தேங்காய் திருவல் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி கற்றால நீங்கள் அழகாக நம்ம எப்படி இட்லி நம்ம அழுத்தமாக கொடுத்து வைப்போமோ அதே மாதிரி நீங்கள் இட்லி மாதிரி கூட நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே எடுத்து இட்லி மாதிரியும் சாப்பிடலாம். அதுவும் இல்லை உதிர்த்து விட்டு நீங்கள் புட்டு மாதிரியும் எடுத்துக்கலாம். ஆனால் மதிய உணவுக்கு பனங்கிழங்கு இல்லைன்னா இந்த மரவள்ளி கிழங்கு தான் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மரவள்ளி கிழங்குன்றது எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா பனங்கிழங்கு கூட ஒரு சில ஏரியாவில் கிடைக்கும், கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் மரவள்ளி கிழங்கு எல்லா ஏரியாலையுமே ஈஸியாக கிடைக்கும். பனங்கிழங்கு கிடைக்காதவங்க இந்த மரவள்ளி கிழங்கு புட்டு நீங்கள் செஞ்சு மதிய உணவாக எடுத்துக்கிறது நல்லது. சரிங்களா? கமெண்ட்ஸில் ஒரு சில சிஸ்டர்ஸ் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு தொப்பை குறையுமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த 7 நாள் நான் கொடுக்கக்கூடிய இந்த உணவு முறைகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் தொப்பை அப்படின்றது ரொம்ப ஈஸியாக குறையும் அப்படின்ட்டு நான் சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னா உங்களோட தொப்பை எதனால் பெருசாச்சு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி உணவுகள் எடுத்துகிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதமாவது கரெக்டான டயட் இருந்தீங்கன்னா தான் உங்களோட தொப்பை குறையும். இந்த 7 நாளில் எடுக்கக்கூடிய இந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தொப்பை அப்படின்றது குறையாது. ஆனால் உங்களோட உடல் எடை 2 கிலோ குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் எனக்கு வந்து லோ சுகர் இருக்குது, லோ பிபி இருக்குது, நான் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்ட்டு. உங்களுக்கு வேறு எந்த ஒரு மெடிக்கல் இஷ்யூ இருந்தாலும் இந்த 7 நாள் நான் கொடுக்கக்கூடிய இந்த ஃபுட் சார்ட்டை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். இதனால் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபுட் சார்ட் ஒரு நாளைக்கு நான் முன்னையே தான் கொடுக்க போகிறேன். அதனால் நான் கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தயவு செஞ்சு நீங்கள் தேடி பார்த்து வாங்குங்க. கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான். அதை மட்டும் மிஸ் பண்ணாமல் சார்ட்டில் இருக்கிற மாதிரியே நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்பவே கிடைக்காத உணவுகள்லாம் கண்டிப்பாக நான் ஃபுட் சார்ட்டில் கொடுக்க மாட்டேன். அதனால் இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்கம்மா. சரிங்களா? இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் உடல் பருமனை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு சிஸ்டரும் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சிஸ்டர் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்பொழுது நல்லா ஒல்லியாக தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு 1.5 வருஷம் கழித்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நார்மல் டெலிவரி. ஒரு 7 வருஷம் கழித்து இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு, சி செக்ஷன். அதுக்கப்புறம் அவங்களோட உடல் எடை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏறிக்கிட்டே போயிருக்கு. ஆனால் அதை பற்றி அவங்க கவலைப்படவே இல்லை. ஏன்னா நான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன், 2 குழந்தைங்கள நான் பார்த்துக்கணும், இனிமேல் ஒல்லியாக இருந்தா என்ன, குண்டாக இருந்தா என்ன, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அவங்களுக்கு 40 வயசு ஆயிடுச்சு. இப்போ அவங்களோட உடல் எடை 100 கிலோவை தாண்டிடுச்சு. இப்போது முட்டி வலி அதிகமாகிடுச்சு. அவங்களுக்கு ஒரு சில வேலைகள் செய்ய முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க, இந்த உடல் பருமன் ஏறினால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை. முதல்ல இந்த உடல் பருமனை குறைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க செஞ்ச முதல் விஷயம் என்னென்னா டாக்டர் கிட்ட போயிட்டு சுகர் இருக்கா, தைராய்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணியிருக்காங்க. டைம் கார்டு அவங்களுக்கு அது மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்றதுனால ஓகே இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து அவங்க உடல் எடையை மொத்தமாக ஒரு 35 கிலோ வந்து குறைச்சிருக்காங்க.
அவங்களோட ஐடியல் வெயிட் வரலை அப்படின்னாலும் அவங்களோட எடையிலேருந்து ஒரு 35 கிலோ குறைக்கும் பொழுது அவங்களுக்கு பெரிய ரிலீஃபாக இருந்திருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அவங்க பட்டுட்டு இருந்த அந்த கஷ்டம் இந்த ஒரு 35 கிலோ குறைக்கும் பொழுது அவங்களுக்கு ரிலீஃபாக இருக்கவே அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த டயட் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது போது என்ன ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா, அடுத்து நம்ம வந்து கண்ட மணிக்கு சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் வராது. அதே மாதிரி தான் கரெக்டாக இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு 2 வருஷம் அதே வெயிட்டை அவங்க வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதத்தில் இவங்க இதே மாதிரி தான் எப்பவும் போல் டயட்லேயே தான் இருக்காங்க. ஒரு 6 மாதம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு 10 கிலோ உடல் எடை ஏறிட்டாங்க. இவங்க என்ன நினச்சாங்கன்னா, நம்ம தான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணி நமக்கு பழக்கம் இருக்கு இல்லையா, நம்ம அதே மாதிரி வெயிட் லாஸ் சேலஞ்சு திரும்ப நல்லா கடுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயட்டெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்ன தான் இவங்க ஃபாலோ பண்ணாலும் அதுக்கப்புறம் அவங்களோட உடல் எடை அப்படின்றது குறையலை. தொப்பை அப்படின்றது ரொம்ப பெருசாகிடுச்சு. அதாவது முதல்ல ப்ரெக்னெண்ட்டாக ஒரு 5 மாதம் லேடி எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி வயிறு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு 9 மாதம் ப்ரெக்னென்ட் லேடி எப்படி அவங்க வயிறு இருக்கும் அது மாதிரி வயிறு பெருசாக இருக்குது. ஆனால் அவங்க உடம்புல எந்த ஒரு பிரச்சனையோ வலியோ கிடையாது. தைராய்டு இல்லை, சுகர் இல்லை, திரும்பவும் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடல் பருமன் மட்டும் ஏன் ஏறுது அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே அவங்க இருந்திருக்காங்க. சரி, இதை இப்படியே விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போய் கேட்டிருக்காங்க. டாக்டரும் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. வலி ஏதாவது இருக்கான்னு கேட்டால் வலிலாம் எதுவும் இல்லை டாக்டர், நான் எப்போ போல் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னும்போது டாக்டர் ஒரு ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடல் இறக்கம், அதாவது இந்த இரண்யா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த பிரச்சனை இருந்திருக்கு. அது ஸ்டார்டிங்கில் வந்து இவங்க ஒரு 6 மாதமாக வெயிட் ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டைம்லேருந்தே இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இவங்க அதை கண்டுக்காமே நார்மலாக எப்பவும் போல் டயட் இருக்க மாதிரி கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணதுனால இவங்களுக்கு வலி கிளி எதுவும் இல்லாமல், ஆனால் உடல் பருமன் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது. அதாவது ஒரு 2 கிலோ ஏறிச்சு அப்படின்னா ஒரு 200 கிராம் 300 கிராம் மாதிரி தான் குறையும். ஏறுறது அதிகமாக இருக்கும், குறையிறது கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இவங்க வந்து இவங்களோட டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த ஸ்கேன் எடுத்துகிட்டு போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த இரண்யா பிரச்சனை இருக்குது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்றது சர்ஜரி மட்டும்தான். ஏன்னா அதுக்கான டேப்லெட்லாம் வச்சு இன்னும் யாரும் அது சரி பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அதுக்கான சர்ஜரி பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இவங்க எப்பவும் போல் ஃபாலோ பண்ணுற அதே டயட்டை ஃபாலோ பண்ணி அவங்களோட வெயிட் லாஸை பண்ணியிருக்காங்க. இதை எதுக்காக உங்களோட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நம்மளோட உடல் எடை எதனால் ஏறுது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சிஸ்டர் சுகர் இருக்கா, தைராய்டு இருக்கான்லாம் செக் பண்ணாங்க. ஆனால் ஒரு பாடி செக்அப் பண்ணியிருந்தா இது முதலியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போவாது இவங்க போய் டாக்டரை பார்த்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்ததுனால இந்த பிரச்சனை இவங்களுக்கு தீர்வாச்சு. இதே இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் இதை பற்றி கவலைப்படாமல் இருந்திருந்தால் இது பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிருக்கும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு உடல் பருமன் ஏறுது அப்படின்னா எதனால் ஏறுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதில் இருக்க உணவு சாப்பிட்டு அவங்களுக்கு உடல் எடை குறைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ இருந்தது, அதை எப்படி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் உங்களோட பாடி எந்த கண்டிஷனில் இருக்குது, நீங்கள் நார்மலாக இருக்கீங்களா அப்படின்றத ஒரு செக்கப் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட உடல் எடை ரொம்ப ஈஸியாகவே குறையும். ஏன்னா நிறைய பெண்கள் எந்த ஒரு விஷயமும் தன்னோட உடம்புல பெருசாக வந்ததுக்கப்புறமா தான் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒருத்தர் நல்லா இருந்தீங்கன்னா தான் உங்கள் கணவரையோ உங்கள் குழந்தைகளையோ நீங்கள் பாதுகாப்பாக பார்க்க முடியும். நீங்கள் ஒருத்தர் இல்லை, உடம்பு சரியில்லை அப்படின்னா உங்கள் வீடு எந்த சூழ்நிலையில் ஆகும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதனால் உங்கள் உடல் மேலே நீங்கள் அக்கறையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.